வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் டைப் 5.1 ஆம்பிள்ஃபையர் தான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிள்ஃபையர் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சைடு 5 ஸ்பீக்கர் ப்ளஸ் சப்வூஃபர் அவங்களே வச்சிருந்தாங்க. இதுக்கான மேட்ச் பண்ணி ஒரு ஆம்பிள் லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம 5.1 ஆம்பிள்ஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இது கஸ்டமர் சைடு இருந்த ஸ்பீக்கர்ஸ், லெஃப்ட் ரைட்டு, ரியர் ரைட்டு, சென்ட்ரு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்னென்ன பிராண்டு, என்ன ஓம்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும், இதுக்காக நம்ம ஆம்பிள்ஃபையர்ல என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன பவர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குங்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆம்பிள்ஃபையரோட ஃப்ரண்ட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். லோ பட்ஜெட் 5.1 ஆம்பிள்ஃபையருங்கிறதுனால நம்ம மெட்டல் கேபினெட்ல தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்ல அக்ராலிக் பேனல் வேணான்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கிறது பவர் பட்டன். அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலும், ஃப்ரண்ட்டுக்கான பேஸ் ஸ்டெபிள் வால்யூம் கண்ட்ரோல். அடுத்து ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோலும், சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. இதில் அடுத்து இன்புட் சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 2.1 செலக்டர் சுவிட்ச் நம்ம டம்மியாக தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுனீங்க அப்படின்னா யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் போய் யூஎஸ்பி ஆன் ஆகி யூஎஸ்பி மூலயமா பாட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் அழுத்தினீங்கன்னா AUX1, அதுக்கு அடுத்து அழுத்திங்கன்னா AUX2, மொத்தம் யூஎஸ்பி AUX1 AUX2 இருக்கும். இந்த 5.2.1 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் மினி டிகோடர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்காண்டி இல்லாமல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டம்மியாக வச்சிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே கொண்டது. ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது இந்த ஆம்பிள்ஃபையருக்கான மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இந்த ஆம்பிள்ஃபையர் ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த ஆம்பிள்ஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ப்ராலாஜிக் போர்டு, அதுக்கான பவர் சப்ளை என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். ஆம்பிள்ஃபையரோட இன்டீரியரில் பவர் செக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆம்பிள்ஃபையர் செய்கிறப்ப நம்ம என்ன ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு என்ன வோல்ட்டு எத்தனை ஆம்ஸ் தேவைங்கிறத பார்த்து தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆடியோ போர்ட்ஸுக்கு தேவையானது 24024ல் 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இதில் எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங் இருக்கும். 12012 012 1.5 ஆம்ஸ் இருக்கும். 24 வோல்ட்டை டிசியாக மாற்றுறதுக்கு 35க்கு 10 மெட்டல் டயோடும், அதுக்கான கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 5000, அதில் 2 கெப்பாசிட்டர் போட்டு நம்ம டிசியாக மாற்றி டூயல் சப்ளை எடுத்தாச்சு. 12012 டிசியாக மாற்றி அதில் வரக்கூடிய 16 வோல்ட் டிசியை 24 வோல்ட் கூலிங் ஃபேனுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டோம். அதில் இருந்து 16 வோல்ட் எடுத்து பக் கன்வெர்ட்டர் மூலயமா 5 வோல்ட் ரெடியூஸ் பண்ணி அந்த 5 வோல்ட்டை யூஎஸ்பி பிளேயருக்கு நம்ம சுவிட்ச் மூலயமா கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங்கில் ஒரு டாப்பிங் உங்களுக்கு யூஎஸ்பிக்கும் கூலிங் ஃபேனுக்கும் கொடுத்துட்டோம். இன்னொரு டாப்பிங் பார்த்தீங்கன்னா 012, அதை டைரெக்டாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், சிங்கிள் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம இதை கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா பசூன் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. பவர் செக்ஷனுக்கு அவ்வளோதான். இதில் நம்ம 5 சேனல் ப்ளஸ் 6 சேனலுக்கான ஆடியோ போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்கு TDS 7265 ஐசி 3 யூஸ் பண்ணியிருக்கிறோம். TDS 7265 ஐசி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் மேட்ச் ஆகும். மெயினாக சேனியோ, பேனாசோனிக்கு, சோனி இதேமாரி பிராண்டட் வர 4.5 6 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். உங்களுக்கு ட்ரெபிள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணி 5 சேனலுக்கு இந்த போர்டும், சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபீட் டிரான்சிஸ்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். TDS 7265 பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸும் சப்புக்கு 100 வாட்ஸ் அவுட்புட் வரும். இந்த சப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு சப்புக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப டப்புங்கிற சவுண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணியாச்சு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்த் ப்ரோலாஜிக்கோட வெர்சன் 3 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெர்சன் 3க்கு அப்புறம் நிறையா மாடல்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் வெர்சன் 3ங்கிறது எனக்கு பிடிச்சதுனால கஸ்டமருக்கு இந்த போர்டை வச்சு தான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த சேனியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் ஆரம்பத்தில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். மொத்தம் 4 ஸ்பீக்கர் ஒரே பிராண்டு. அதில் ஒரு ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேனியோ 4 இன்ச்சு ஸ்பீக்கர் தான். இதில் டியூட்டர் கிடையாதுங்கிறனால தான் TDS 7265 ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரெபிளும் அதிகமாக கிடைக்கும். இதோட பின்னாடி இருக்கிற ஓம்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸு. இதோட பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இன்புட்டு பீக் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸு. இதோட ஆர்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக TDS 7265 ஐசிக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 4 ஸ்பீக்கர் இருக்குது. ஆம்பிள்ஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதாங்க. ஆம்பிள்ஃபையர்ஸு பேக் சைடு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். AUX1 AUX2 செலக்ட் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடிய சாக்கெட் 2 இன்புட் AUX1 AUX2க்கான சாக்கெட்டும், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் சாக்கெட், சென்ட்ரு சப்வூஃபருக்கு அவுட்புட் சாக்கெட்டு, மெயின்ஸ் கார்டு, ஃபியூஸு. நம்ம ஃபேன் பார்த்தீங்கன்னா உள்ளார வச்சதுனால பின் சைடு ஒரு கிரில் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஆம்பிள்ஃபையரில் உங்களுக்கு பவரை ஆன் பண்ணி யூஎஸ்பியை செலக்ட் பண்ணி யூஎஸ்பி மூலயமா
நம்ம ஒரு பென் டிரைவை யூஸ் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து சின்ன ஆடியோ கிளிப்பு என்னோட வீட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆடியோ டெஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் கேளுங்க. Play by USB drive. ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 செலக்ட் பண்ணினே யூஎஸ்பி பவர் ஆஃப் ஆகி யூஎஸ்பி ஆஃப் ஆயிரும். ஆக்ஸ் மூலயமா இன்புட் கொடுத்து நீங்கள் அதையும் பாட்டு கேட்கலாம். நம்ம இந்த ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். சேனியோ ஸ்பீக்கரில் மொத்தம் 4 ஒரே மாதிரியான ஸ்பீக்கர் 4 இருக்குது. 4லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓம்ஸு மேக்ஸிமம் இன்புட்டு பார்த்தீங்கன்னா பீக் வாட்ஸு 60 வாட்ஸு. இதில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கும் ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கும் மொத்தம் 4 ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்டருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேனாசோனிக்கில் இது 8 ஓம்ஸ் கொண்டது சென்டருக்கான ஸ்பீக்கர். மேக்ஸிமம் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரினோட ஆம்பிள்ஃபயர் இருந்தது, அதில் உள்ளதெல்லாம் ஃபால்ட் ஆனதுனால அந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி தான் ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதோட ஆடியோ டெஸ்ட் கஸ்டமர் சைடு இருக்கிற ஆடியோ டெஸ்ட்டும் அடுத்து வருது, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பிராண்டோட சப் ஊஃபர், அதுக்கான பாக்ஸில் இருக்கிறது. கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பேஸ் வரப்போ வைப்ரேட் ஆகி வரப்போ வைப்ரேட்டும் கலந்து வருதுங்க. அதனால் நம்ம இதுக்கு செப்பரேட்டாக பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பாக்ஸோட வெயிட்டு இந்த பாக்ஸுக்கு என்ன வெயிட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதையும் இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த ஷார்ப்பு சப் ஊஃபரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஓம்ஸு 250 வாட்ஸ் மேக்ஸிமம் 500 வாட்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷார்ப்பு சப் ஊஃபரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேடு டைப்பு, அதாவது 4th ஆர்டர் என்க்ளோசர் போர்ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. போர்ட்ரேடுங்கிறது பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு கிராஸ் டைப்பில் வச்ச ஸ்பீக்கர் பாக்ஸில் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இது பெருசாக வெயிட் இல்லை, பேஸ் வரப்போ உங்களுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு இல்லாததுனால இதை நம்ம செட் பண்ணுறோம். இது உள்ள ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கிரிலெல்லாம் கழட்டிட்டு இந்த சப் ஊஃபரை நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கிரிலை கழட்டியாச்சு. ஃப்ரண்ட் கிரில் தாங்க பயங்கர வெயிட்டாக இருக்குது, பாக்ஸோட வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சப் ஊஃபரை நம்ம இப்போ தனியாக எடுத்துடலாம். நம்ம சைடு வாங்குகிற டபுள் மேக்னட் சப் ஊஃபர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் இதில் வெயிட் கம்மியாக இருந்தாலும் அந்த பிராண்டட் ஷார்ப்புங்கிற பிராண்டோட ரிசல்ட்டே சூப்பராக தான் இருக்குது. நம்ம இப்போ சப் ஊஃபரை கழட்டியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் தான். டபுள் மேக்னெட் கொண்ட 6 ஓம்ஸு 250 வாட்ஸ் சப் ஊஃபர் தான். இவங்க இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு ஃபியூசபிள் டிஸ்டன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அரை இன்புட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிபிளோ வாய்ஸோ மிங்கிளாகி வந்துச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கும். ப்ராப்ளம்னால உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ப்ளஸ் இன்னும் கொடுத்து ப்ளஸ் அவுட்டும் மைனஸை டைரெக்டாக எடுத்து தான் சப் ஊஃபருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஷார்ப்புக்கு இந்த சப் ஊஃபரை எடுத்து நம்ம பாக்ஸில் நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த ஷார்ப்பு சப் ஊஃபர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்புங்கிற பிராண்டும் 6 ஓம்ஸுங்கிறதும் மேக்ஸிமம் 500 வாட்ஸுங்கிறதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதிலே ப்ளஸ் மைனஸுங்கிறதும் அதில் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் கிளிப் டைப் தான், சால்டிங் பண்ண தேவையில்ல, நம்ம கிளிப்பு கொடுத்து டைட்டாக நம்ம சொருவிக்கலாம். இந்த சப் ஊஃபரை ஃபிட் பண்ணக்கூடிய நம்மளோட பாக்ஸ் டீட்டெயில்ஸை பார்ப்போம். குறுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் டைப்பில் ஒரு பிளைவுட் உள்ளுக்குள்ள எம்டிஎஃப் வச்சு தடுத்து பின்னாடி ஏர் ஹோல் இருக்கும். சப் ஊஃபரை ஃப்ரண்ட்டில் மாட்டுற மாதிரி ஆப்ஷன் கொண்டது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் கழட்டி இப்போ உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில் தான் சப் ஊஃபர் பாக்ஸு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெயிட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நம்மளாம் ரெடி பண்ணுறதுனா 3/4 இன்ச்சு மைக்கா ஃபினிஷிங் கொண்டு எம்டிஎஃப்ல இது ரெடி பண்ணினது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபோமும் உள்ளார அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். கிராஸாக ஒரு எம்டிஎஃப் கிராஸ் பண்ணி விட்டு கீழே ஏர் போய் அந்த பின்னாடி ஏர் வழியாக உங்களுக்கு பேஸ் வரும். கேட்கறதுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா இதில் ஃபோமை ஆட் பண்ணி அந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸையும் இதோட ஆட் பண்ணி தான் நம்ம இந்த சப் ஊஃபரை இதில் ஃபிட் பண்ண போகிறோம். 10 இன்ச்சு சப் ஊஃபர் பாக்ஸ் வெயிட் எவ்வளோங்கிறத இப்போ பார்த்துடலாம். எம்டி பாக்ஸோட வெயிட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பாக்ஸோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 12 கிலோவுக்கு 50 கிராம் தாங்க கம்மியாக இருக்குது. 11 கிலோ 950 கிராம் இருக்குது. இது அவங்க ஷார்ப்பு பிராண்டோட அந்த பாக்ஸோட எம்டி வெயிட் தான் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இதோட எம்டி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கிலோ தான் இருக்குது. இந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ப்ளஸ் உள்ளார கொடுத்து இதோட அவுட் எடுத்து சப் ஊஃபரில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
மைனஸை டைரெக்டாக கொடுத்துடலாம். இதே மெத்தடில் நம்ம போர்ட்ரேட் பாக்ஸில் வந்து 10 இன்ச்சு ஷார்ப்பு சப் ஊஃபர் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். சப் ஊஃபரை நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ணியாச்சு. பாக்ஸில் இருந்து அவுட்புட்டு வரக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஒயருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபெவி பாண்டு போட்டு அதோட பேஸ்ட்டையும் நம்ம வச்சு லாக் பண்ணிட்டோம். ஆம்பிள்ஃபயர் கஸ்டமர் சைடு வச்சு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ரியருக்கான ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். சென்ட்ரு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஆம்பிள்ஃபயருக்கு மேலேயும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க ட்ரிபிள் டியூட்டர் வச்ச மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் இதே சேம் வாட்ஸு சேம் ஓம்ஸுங்கிறதுனா அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரியருக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் பாக்ஸு டேபிளுக்கு அடியில் வச்சாச்சு. செட்டை ஆன் பண்ணி ப்ளூடூத் மூலயமா மொபைல்ல இருந்து ஆடியோ சாங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன், கேளுங்க. கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கான ஆம்பிள்ஃபயர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.